அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விட அழகு, கலைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க தான் துலாம் ராசியில் பிறந்தவங்க. எந்த வேறுபாடு பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. நீதி தேவன் என வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவாங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சில கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்களுடைய ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசக்கூடியவங்க, பொய் சொன்னாலுமே பொருந்த சொல்ல தெரியாமல் வெளிக்கக்கூடியவங்க, பொறுப்புகளை எப்பொழுதுமே வாழ்க்கை துணையிடத்தில் ஒப்படைத்து விடக்கூடியவங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார் என்பதால் திருடனுக்குமே அறிவுரை கூடக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதை விரும்பக்கூடியவங்க, வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் ரொம்பவே சாமர்த்தியம். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு அமர்வதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே எதிரி. அனுபவம் இல்லாத வயதில் தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். ஏனெனில் யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது என்கின்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வராரு. சுக்கிரன் அதிபதியாக வருவதாலுமே சந்திரன் 10ஆம் இடத்துல உரியவராக இருப்பதால் அழகு நிலையங்கள், விளம்பர நிறுவனங்கள் என வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இந்த துலாம் ராசி பிறந்திருப்பதால் பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்பக்கூடியவங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றார். அவர்களுடைய வாழ்க்கை மேலும் மேன்மையடையும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு தலம் 108 தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர். இந்த தலத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல யோகமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். மனதில் தெளிவு உண்டாகக்கூடியதாகவும் ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபார தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுக்கு தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் கூறுவதை பேசக்கூடியவங்க, பேசாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கலாம். தெளிவான முடிவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது, மனம் விட்டு பேசி செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை நீங்கள் பெருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான செய்து கொள்ளக்கூடிய வகையில், வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறையில் பொறுத்தவரை இனிமையாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் சிறப்பான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பது, உங்களுடைய பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றிக்கு உதவும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சித்திரை 3-4 பாதங்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகக்கூடியதாகும். பாடங்களை கவனமாக படிப்பது உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். உங்களுடைய துன்பங்களை விளக்கக்கூடியதாகும்.
மனதில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர்களுடன் ஆதரவுடன் கல்வியில் ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. விளையாட்டுக்களில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகலாம். கட்டுப்பாடற்ற சுதந்திர எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம். சிறிய விஷயங்களில் மனநிறைவு ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாகும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறு தடங்கள்லையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த பணம் வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் சுக்கிர பகவானை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றத்தால் நீங்களுக்கு நல்ல ஒரு தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசியை பொறுத்தவரை யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகலாம். சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகலாம். அலுவலகத்தை பொறுத்தவரை விரைந்து செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கான முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகலாம். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக நீங்கள் பண வரவை அதிகரிக்க சோர்வடையாமல் பாடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. பண வரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் இருக்குது. பொருளாதார வசதி உங்களுக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் சீராகக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லது. இளைய சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். புதிய வேலை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. சில சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். கடன் வாங்கி முதலீடு செய்வதில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.